வருகின்ற ஜூன் 22ஆம் தேதி மதுரை பாண்டியர் கோயிலுக்கு அருகில் அம்மா திடலில் முருக பக்தர் அப்படி மாநில மாநாடு மிக பிரமாண்டமான அந்த மாநாடு நடைபெறுகின்றது. அந்த மாநாட்டை ஒட்டி வருகின்ற 13ஆம் தேதி அங்கே ஒரு அருள்காட்சி துவங்கப்படுகின்றது. பார்வதி கையால் முருகன் வேல் வாங்கி அன்றைய அரக்கன் சூரபத்மனை அடித்தது இந்த வேல். இந்த வேல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்க வேண்டும் என்பது அதற்காக இந்த வேலினுடைய யாகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தமிழ் கடவுளான முருகன் இந்த நாட்டை, தமிழ்நாட்டை வளமாகவும் வல்லரசாகவும் உருவாக்குவதற்கு இந்த மாநாடு பயன்படும் என்று இந்த மாநாடானது நடத்தப்படுகின்றது. பல பேர் இந்த மாநாட்டை பற்றி கொச்சைப்படுத்துகின்றார்கள். இந்த மாநாடு எதற்காக என்று கேள்விகள் எழுப்புகின்றார்கள். இந்த இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான் இது. இந்து முன்னணி ஒரு அரசியல் கட்சி இல்லை. இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக, இந்துக்களுக்காக வாதாட, போராட, பரிந்து பேச ஆரம்பிக்கப்பட்டு 45 ஆண்டுகளாகின்றது. பல்வேறு இந்துக்களுக்கான சாதனை புரிந்திருக்கின்றது இந்த 45 ஆண்டுகளில். இப்போ சமீப காலங்களில் குறிப்பாக சென்னிமலையில் ஒரு பிரசித்தி பெற்றது. அங்கே ஒரு வேல் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 5000க்கு முன்னாடி பாறை அப்படி இருக்கும். 320 படியில் 2 மாடுகளை பூட்டி 320 படிகளையும் மேலே மாடு 2 மாடுகளை பூட்டி மேலே ஏறி ஒரு பெரிய சாதனை. 27 தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய அந்த சென்னிமலையை அந்த கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த மலையினுடைய அடிவாரத்தில் ஒரு கூட்டம் போட்டு இந்த மலையை கிறிஸ்தவ மலையாக மாற்றுவோன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. எந்த அரசியல்வாதிகளும் அதை கண்டுகொள்ளவில்லை. இப்படி ஏன் இந்த பேசுகிறீங்கன்னு கேட்கல. ஹிந்துமணியானது குரல் கொடுத்திருக்கின்றது. அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒரு ஆர்ப்பாட்டம் வைத்திருந்தோம். அங்கே ஒரு மக்கள் மத்தியில் ஒரு இந்துக்கள்கிட்ட ஒரு பெரிய